புத்தக பத்தனுக்கு வருக. நான் முகமது ஃபிர்தோஸ். இன்றைக்கி ரஹமத் ராஜகுமாரன் வந்திருக்காப்புல. இன்றைக்கான டாபிக் எதுன்னு பார்த்திங்கன்னா, திருமண உறவு, கணவன் மனைவிக்குள்ளான உறவு. இதை நான் மட்டுமே பேச முடியாது, ஒரு அனுபவசாலி வேணும். ஏன்னா அவருக்கு என்னை விட அனுபவம் ஜாஸ்தி. அதனால் அவர்கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறது தான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் சொல்லுங்கள், இந்த திருமணத்தில் உள்ள பிரச்சனைகள். அஸ்ஸலாமு அலைக்கும். கணவன் மனைவி உறவு குறித்து பேசலாம்ங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருந்துச்சு. நல்ல இது விஷயம், இது பேசப்பட வேண்டிய விஷயம். இது இன்றைக்கு இல்லை, இது ஆரம்ப காலத்தில் இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு இதில் பற்றி ரொம்ப அனலைஸ் பண்ணி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் மூலமும் ஹதீஸ் மூலமும் நிறைய நம்முடைய சமுதாயத்திற்கு இறைவன் அறிவித்திருந்தாலும், ஆரம்ப காலத்தில் முதல்ல பெண்ணை படைக்கப்பட்ட விஷயத்தை பற்றி சொல்லும்போதே இந்த பிரச்சனை உருவாயிடுச்சு. பெண் படைக்கும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வெள்ளிக்கிழமை அன்றைக்கு, ஒரு இரவு அன்றைக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தூங்கி விழித்திருக்கும்போது, விழிப்பும் தூங்கும் கலந்த நிலையில் அவங்களுடைய விலா எலும்பை எடுத்து பெண் படைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. பெண் படைக்கப்படும்போது ஏன் விலா எலும்பை எடுக்கப்பட்டது இல்லைன்னா, விலா எலும்புங்கிறது இதயத்தை ஒட்டின எலும்பு, கடைசி ரிப்பு அப்படிங்கிற சொல்லக்கூடிய கடைசி பழத்தில் உள்ள ஒரு எலும்பு அதுதான் எடுக்கிறான். ஏன் இதே மனிதனை படைத்த மாதிரி, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைத்த மாதிரி மண்ணில் அவங்களையும் மண்ணிலே படைச்சிருக்கலாம்ல. 2 காப்பி, ஒரு காப்பி மண்ணில் எடுத்து அதே மாதிரி இன்னொரு காப்பி எடுத்துருக்கலாம் இல்லைன்னா, எல்லாம் சொல்கிறான் அவர்களே உங்களிலிருந்தே படைத்தோங்கிறான். அப்போ உங்களில் அது போல அதனுடைய ஆர்ஜின் எங்கே இருக்குன்னா மூலத்திலிருந்து எடுக்கணும். மண்ணுடைய மூலத்தில் மனுஷங்க படைச்சதை பற்றி பிரச்சனை இல்லை, நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஆனால் மண்ணில் இதே மாதிரி உருவம், ஆணுக்கு என்னென்ன எல்லா விஷயங்களும் இருக்கோ அந்த உருவம், அதுதான் நான் ஒரு எலும்பில் இருந்த கூட எடுக்க முடியும். இந்த 5 வகையான மண், 7 வகையான மண்ணுன்னு சொல்கிறாங்களா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டது. அப்படி எந்த விதமான மண்ணையும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வாவை படைக்கும்போது எடுக்கலை. ஒரே ஒரு எலும்பு துண்டு, அந்த எலும்பு அதுவும் கோணல் எலும்பு எடுக்கிறான். எலும்பு தான் ஏன் அப்படிங்கிற விஷயத்தில் வரும்போது, எலும்புடைய ஆர்ஜின், இப்போ மண்ணுடைய ஆர்ஜின் வந்து சிலிக்கான். அதே மாதிரி எலும்புடைய ஆர்ஜின் என்னான்னு பார்த்தாச்சுன்னா கால்சியம். பெண் படைக்கப்படும் போது எலும்பால் படைக்கப்பட்டதுனால அவளுடைய ஒவ்வொரு மாதமும் தன்னுடைய இரத்தத்தை இழக்கும் போதெல்லாம் அவளை விட்டு கால்சியம் போய்கிட்டே இருக்கும். அதனால தான் அதுக்கப்புறம் பேறுகால காலத்தில் அவங்க வெளிப்படுத்தக்கூடிய அந்த இரத்தம் போக்கும் கால்சியம் தான் அவங்கள விட்டு போகும். அதனால தான் அவங்களுக்கு அடிக்கடி உடம்பு சுகமாக போகிறதுக்கு காரணமாகும். கைகால் உளைச்சல், அது எலும்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அவங்க பலகீனப்பட்டிருப்பாங்கன்னா அவங்களுடைய கால்சியம் அவங்கள விட்டு போய்கிட்டே இருக்கும். அதனால தான் அவங்க பலகீனமாக இருக்காங்க. ஸோ இந்த எலும்பில் படைக்கப்பட்டது கோணல் எலும்பை ஏன் எடுத்தான் அப்படிங்கிற விஷயத்தில் இதயத்தை எப்படி பாதுகாக்குது, இதயத்தின் நுரையீரல் ஒரு கோணல் எலும்பாக தான் பாதுகாக்க முடியும். இதய எலும்பு நேராக இருந்திருந்தால் இதயத்தையோ நுரையீரலையோ பாதுகாக்க முடியாது. அப்போ ஒரு கோணல் எலும்பாக முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது சொல்கிறாங்க, அவங்க கோணல் எலும்பால் தான் படைக்கப்பட்டாங்க. அதுவும் கோணலில் லாஸ்ட் எட்ஜி, அதனுடைய முனையில் அதில் தான் அதிகமான வளைவு இருக்கும். இதை நீங்கள் அப்படியே நுகர்ந்துக்கங்க, அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கங்க. அதை வளைக்க நினச்சிங்க, அதை நேர்படுத்தினா ஒடிஞ்சிடும். அப்போ பெண் எப்போதும் கோணலாக தான் இருப்பாங்கன்னா இல்லை. நம்ம கோணலுங்கிற சொல்லப்பட்ட விஷயத்தில் அவங்களுடைய பெண்மை, அவங்களுடைய பொறுமை, அவங்களுடைய பண்பு. ஆணு பெண் எடுத்தோன்னா அது வந்து இயற்கை தானே. இப்போது ஒரு ஆண் இப்படி இருக்கான், பெண் இப்படி இருக்காங்கன்னா அது இயற்கை சம்மந்தப்பட்டது. நீங்கள் சொல்கிறது கரெக்டு. இப்போ என்னென்னா, இப்போ இந்த இடத்துல வந்து அவங்கள வந்து தாழ்த்தி நம்ம வந்து இது பண்ண முடியாதுல்ல, இது இயற்கையாக கொடுத்த கொடை. ஆனால் இஸ்லாத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. கண்டிப்பாக சமமாக இருக்க போய் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுடைய எடுக்கப்பட்ட எலும்பு கூட நடுவில் இருந்தால் எடுத்தான். மனிதனுடைய எலும்பு சென்டரில். அப்போது ஆணை விட அவங்க குறைவானவர்களும் இல்லை, ஆணை விட அதிகமானவங்களும் இல்லை. ஸோ அப்போ நடுவான உள்ள விஷயங்களை தான் எடுக்கிறான். அது ஈசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பர்ணபத் அப்படிங்கக்கூடிய அந்த கிதாபில் சொல்லப்பட்ட விஷயம், பெண் என்பது அன்புக்கு அதிகமாக இருக்கிறாள், அது அன்பு தோய்ந்தவளாக இருக்கிறாள். அதனால தான் இதயத்தில் தான் அன்பு இருக்குது, உயிர் இருக்குது. அது ரத்த ஓட்டக்கூடியதாக இருக்குது, உடம்புக்கு உயிருக்கு ரத்த ஓட்டம் இருக்க மாதிரி இருக்குது. அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பெண்ணை இதயத்துக்கு பக்கத்தில் உள்ள எலும்பை எடுத்ததாக சொல்லப்படும். அப்போது அதெல்லாம் சரி. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போது
காலங்காலமாக இப்போ வந்து இந்த மாதிரியாக நீங்கள் சொல்கிறீங்களா, இதை வச்சுக்கிட்டு சில பேர் வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்திக்கலாம்ல. உங்களுக்கு அறிவு கம்மி, உங்களுக்கு திறமை கம்மி, உங்களுக்கு வலிமை கம்மி, அதனால் நாங்கள் சொல்கிறத நீங்கள் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணமும் இருக்குல்ல. இப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே வந்து ஒரு பெண் குழந்தை பிறந்தா அந்த பொண்ணை அப்படியே புதைக்கிறது இருந்துச்சு. அதே மாதிரி பெண்ணுக்கான சம உரிமை இல்லாமல் இருந்துச்சு, சொத்துரிமை கூட இல்லாமல் இருந்துச்சு. ஆக்சுவலாக மைக்கேல் ஹார்ட்னு ஒரு ஆள் வந்து இந்த 100 இன்ஃப்ளூயன்ஸ்னு ஒரு புத்தகம் எழுதியிருந்தார். அதில் நபிகள் நாயகத்தை வந்து அவர் ஒரு சோசியல் ரிஃபார்மராக காட்டியிருப்பாப்புல, சமூக சீர்திருத்தவாதி. முதல்ல ஒரு சமூகத்தை நம்ம வந்து சீர்திருத்திட்டு தான் வந்து கடவுளை உள்ளே கொண்டு வர முடியும். அப்போது ஒரு சமூகத்துக்கு சீர்திருத்தும் போது இந்த பெண்களுக்காக பண்ண வேலைகள் வந்து அதிகங்கிறத அதில் காட்டியிருப்பாங்க. எப்படின்னா, பெண்ணுக்கு வந்து சொத்துரிமை அப்போமே வந்து அவர் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி 2 பேருக்குமே சமம்ங்கிறத வந்து அப்போமே எழுதி வச்சாங்க. உனக்கும் கல்வி சமம், அவங்களுக்கும் கல்வி சமம் அப்படிங்கிறது. ஏன்னா இப்போ உடல் ரீதியான விஷயங்கள்னால் அது வேறு சம்மந்தப்பட்டது. ஆனால் சமத்துவங்கிறது வந்து நடைமுறை விஷயம், சோசியலான விஷயம். அதை வந்து அவர் அப்போமே வந்து கொண்டு வந்தார். ஒரு ஆண் ஒரு கணவன் மனைவியிடம் மரியாதையுடனும், மனைவி கணவனுடன் மரியாதையுடனும் நடந்து கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரியான சட்டத்திட்டம்லாம் கொண்டு வந்தாங்க. ஆனால் இன்றைக்கி நடைமுறையில் அந்த மாதிரி நம்ம பயன்படுத்துகிறோமான்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது. அதை பற்றி நீங்கள் சொல்லுங்களேன். அதாவது பெண்ணை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும்போது, குர்ஆனிலே சொல்லும்போது, அவர்கள் உங்களுக்கு ஆடையாகவும் நீங்கள் அவர்களுக்கு ஆடையாகவும் இருங்கள், அது பஹ்ராவில் சொல்கிறோம். அதாவது ஆடைன்னா நம்ம நினைக்கிற மாதிரி தோல்னு சொல்லலை, தோல்லாம் ஒட்டியே இருக்கும் அப்படி சொல்லலை. ஆடைங்கிறப்போ இதில் இந்த ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு நிறைய பேர் அதை பற்றி உள்ள விஷயங்களில் இலக்கிய ரீதியாகலாம் ஆய்வு செஞ்சுருக்காங்க. கவிக்கோ ரொம்ப பிரமாதமாக ஆய்வு செஞ்சு சொல்லியிருப்பார். ஒரு ஆடை அப்படின்னா, அந்த ஆடை இப்போ நான் போட்டிருக்க ஆடை எனக்கு சைஸ் சட்டை 42னா 42, இதை நான் செலக்ட் பண்ணணும், இந்த சைஸ் தான். அப்போ மனைவியை தேர்ந்தெடுக்கிறதுலையும் எந்த மாதிரியான அளவில் இருக்கணும், எந்த மாதிரியான உயரத்தில் இருக்கணும், எந்த மாதிரியான இருக்கில் இருக்கணும். அப்போ ஆடையினுடைய கலர், நிறம், அதே மாதிரி பெண்ணுடைய நிறம், இப்படி ஒவ்வொரு விஷயத்துலையும் ஆடை வந்து எதுக்கெல்லாம் போடுறோம், வெளியில் போகும்போது ஒரு விதமான ஒரு கௌரவத்துக்கும் அந்தஸ்துக்கும் கண்ணியத்துக்கும் போடுறோம். அது கண்ணியமாக இருக்கணும். அப்போது செலக்ட் பண்ணுற மனைவி வெளியிலையோ மற்ற இடங்களிலோ அவங்க கண்ணியமாக இருக்கணும். இப்போ ஒவ்வொரு விஷயத்துலேயும் நீங்கள் சொல்லும்போது சமூக ரீதியில் கட்டமைப்பில் ஆடை எந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்துகிறோமோ, அதே ஆடையை ராத்திரி நேரத்தை போடும்போது போர்த்திட்டு படுக்கிற மாதிரி ஒரு ஆடையை எடுத்துக்கிறோம். அப்போது அதே மாதிரி தான் மனைவிங்கிற விஷயங்களை பற்றி எல்லா ஆடைகளுக்குள்ள என்னென்ன நடக்குதோ அதுதான். அதே மாதிரி பெண்ணிட சில குறைகள் இருக்கும், அதை நீ பொறுத்துக்க தான் ஆகணும். இப்போது நீங்கள் மறுபடியும் சொல்லும்போது பார்த்தினா தப்பாக நினைக்காதீங்க. இப்போ இந்த பெண்கள் சார்ந்தே நீங்கள் பேசுகிறீங்க தெரியுமா. இப்போ ஒரு ஆண் பெண்ணை தேர்ந்தெடுக்கிற விஷயமாகவே நீங்கள் பேசுகிறீங்க. ஏன் ஒரு பெண் ஆணை தேர்ந்தெடுக்கிற விஷயத்தில் வந்து நம்ம வந்து அவ்வளோ தூரம் ஈடுபாடாக இல்லை. அதுமாதிரி ஒரு ஆண்கிட்ட உள்ள குறைகள் ஏன் நம்ம வந்து கவனிக்க மாட்டிருக்கோம். அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, காலங்காலமாக வந்து இந்த அதிகார பகிர்வுங்கிறது ஆண்களை நோக்கியே வந்து கட்டமைக்கப்பட்டனாலே என்னமோ தெரில, ஒரு பெண் ஆணோட கண்ணோட்டத்தில் இருந்து தான் எல்லாத்தையுமே பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சா என்னன்னு தெரில. இப்போது மார்க்க ரீதியாக பார்த்தோன்னா, மார்க்கத்தில் வந்து எல்லாத்துலேயுமே சரிசமமாக சொல்கிறாங்க. ஆனால் அதை நடைமுறையில் கடைப்பிடிக்கிறோமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இப்போது உதாரணத்துக்கு நபிகள் நாயகத்திட்டே வந்து ஒரு நபி தோழர் கேட்டிருப்பாங்களா, ஒரு மனிதரில் யார் சிறந்தவங்க அப்படின்னு கேட்டிருக்கும்போது அப்போ நபிகள் நாயகம் சொல்லுவார், உங்கள் மனைவிகளில் யார் சிறந்தவரோ அவரே உங்களில் சிறந்தவர் சொல்லியிருப்பாங்க. உங்கள் மனைவியில் இல்லை, உங்களில் யார் சிறந்தவர் என்றால் மனைவரிடத்தில் யார் சிறந்தவராக கருதப்படுவார்களோ அவர்களே சிறந்தவர்கள். அப்போ இந்த செலெக்ஷன் யார்கிட்ட கொடுக்குறாங்க, நான் மனைவிட்ட கொடுக்குறேன். உங்களுக்கு எல்லாரும் கூடி இருக்கிறாங்க. உங்களில் சிறந்தவர் யார் என்றால் உங்கள் மனைவி இடத்தில் யார் சிறந்தவராக நடந்து கொள்கிறீங்களோ அவங்க தான் சிறந்தவங்க. அப்போ இந்த செலெக்ஷனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களுக்கு கொடுக்குறாங்க. அதாவது நீங்கள் சொல்கிற விஷயத்தில் சமம் தான், ஆணும் பெண்ணும் சமம் என்பது மட்டும் இல்லை. சில விஷயங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு குறைவை ஏற்படுத்துகிற மாதிரி தெரியும். அது உடல் ரீதியான விஷயங்கள். அலிகராமுல்லாவுடைய ஒரு கூடாரத்தில் தங்கியிருப்பாங்க. ஒரு இடத்துல ஆண் குழந்தை பிறந்திருக்கும், இன்னொன்றுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கும். 2 குழந்தைகள். அந்த நேரத்தில் யுத்த காலத்தில் எல்லாம் ஒன்றா இருந்திருப்பாங்க. அந்த நேரத்தில் அவங்கள யார் அந்த குழந்தைய அப்படி குளிப்பாட்டி சுத்தம் பண்ணும்போது அது யாருக்கு ஆண் குழந்தை யாருக்கு பெண் குழந்தைங்கிறது தெரியாமல் போயிடும்.
அப்புறம் அலிகலாமில் சொல்கிறாங்க, இது எப்படி கண்டுபிடிக்கிறது? இவங்க சொல்கிறாங்க இருட்டில் எனக்கு தான் ஆண் குழந்தைங்கிறாங்க, அவங்க எனக்கு தான் ஆண் குழந்தைங்கிறாங்க. அப்போ யாருக்கு எப்படி பிரித்து கொடுக்குறது? அதனால் அலிகலாமில் சொல்கிறாங்க, ஒரே அளவு உள்ள 2 கலரில் ஒரு சின்ன கிண்ணம் எடுத்துக்கோங்க. அந்த கிண்ணத்தில் உங்கள் தாய்ப்பாலை பீச்சு கொண்டு வாங்கங்கிறாங்க. தாய்ப்பாலை பீச்சு கொண்டு வராங்க. தாய்ப்பாலை பீச்சுக்கு வெயிட் போடுறாங்க. அப்போ சிவப்பு கிண்ணம் யாருக்கு நீ தான் கொடுத்தேம்மா, இந்த கிண்ணம் வந்து கொஞ்சம் தாழுது, வெயிட் அதிகமாக இருக்குது. அந்த பச்சை கிண்ணம் யாருக்கு கொடுங்க, அது கூடுதுன்னா அப்போ நீங்கள் அந்த பால் கனமான கீழே தாழக்கூடிய அந்த குழந்தைக்கு தான் அவங்க தான் அந்த தாய் தான் ஆண் குழந்தை பிறந்திருக்காங்க. அது பெண் குழந்தை பால் ரொம்ப பழகினவங்க கொஞ்சம் இதாக இருக்கிறவங்க எடை கம்மியாக இருக்கக்கூடிய அந்த பெண்ணுக்கு தான் பெண் குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்கிறாங்க. உடனே சஹாபாக்கள் கேட்குறாங்க, சுற்றி இருந்தவங்கலாம் அவங்களுடைய நபி தோழர்கள் இவங்கள்ட்ட கேட்குறாங்க, அலிகலாமுடைய கலிஃபாவே, நீங்கள் செஞ்ச விஷயத்தில் இது வந்து நீங்களாக சொல்கிறீங்களா, அதாவது குர்ஆனில் அல்லாஹ் சொல்லியிருக்கானா இந்த மாதிரி இந்த யுக்தியை பயன்படுத்துகிற விஷயங்கள்? அதான் ஆமாம், குர்ஆனில் தான் சொல்கிறேன், எங்கிட்ட விட குர்ஆனில் தான் சொல்கிறான் அப்படிங்கிறாங்க. என்ன எப்படி குர்ஆனில் சொல்லியிருக்கான்னு சொல்லும்போது சொல்கிறாங்க, அல் நிசாவில் வந்து ஒரு அத்தியாயத்தில் முதல் வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இப்போ சொத்தில் பங்கு வைக்கும்போது, சொத்தில் உங்களுடைய தகப்பனாரோ உங்களுடைய உறவினர்கள் சொத்தில் நீங்கள் பங்கு வைக்கும்போது ஆணுக்கு 2 பங்குனா பெண்ணுக்கு 1 பங்குங்க. அப்போ இது என்ன இது ஏற்றத்தாழ்வு? ஆணுக்கு உள்ள விஷயங்கள், அவனுக்குள்ள செலவினங்கள், அவனுக்கு குடும்ப பாரம்பரிய விஷயங்களில் வந்து பெண்ணை விட 1 பங்கு கூடமாக இருக்கும். இந்த பொருளாதார ரீதியில் அப்படி தான் இருக்குது. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அது கருவிலே வச்சுட்டான். ஆணுக்கு அந்த ஊட்டச்சத்து, அந்த பாலினுடைய சத்து, அந்த வெயிட் வந்து கனமாக இருக்க காரணம் அவனுக்கு அந்த குழந்தை பிறந்ததிலிருந்து அது இந்த கண்ணோட்டத்தில் பொருளாதார அந்த சமூக ரீதியான அக்கறையில் அந்த குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய அமைப்பிலேயே அவனுடைய உடம்பு பலகீனமாக இருக்கக்கூடாது, பலமாக இருக்கணும்னு சொல்கிறான். பெண்ணை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு பலமாக இருந்துச்சுன்னா, ஆணும் பெண்ணும் ஒரே மாதிரி இருந்தாச்சுன்னா இந்த சமூக ரீதியில் மட்டும் இல்லை, குடும்ப ரீதியில் பிரச்சனையை ஏற்படுத்திடும். அப்போ அதை கொஞ்சம் அவனுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போகிற மாதிரி, அவங்களால இயலாத முடியாத காரியத்தை அந்த ஆண் செய்யணுங்கிறதுக்காக தான் இப்படி படைக்கப்பட்டிருக்கு. அதனால் கருவிலேயே அல்லாஹ் என்ன செஞ்சான், அவங்க இதை அமைச்சிருக்காங்கிறாங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்க ஒரு ஆண்கிட்ட பெண் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும், அதனால் 2 பேரும் சமம் கிடையாதுன்ட்டு. 2 பேரும் சமம் கிடையாது தான், 2 பேரும் வெவ்வேறு வகையில் ஏதாவது ஒரு பலம் மிக்கவராக தான் இருப்பாங்க. ஏன்னா குழந்தை வளர்ப்பு எடுத்துக்கிட்டோன்னா ஒரு ஆணால் அவ்வளோ ஈஸியாக வளர்த்துற முடியாது ஒரு குழந்தைய. ஓப்பனாக சொல்லணுன்னா அது குழந்தைக்கு வந்து நம்ம ஆய் கூட கழுவி விடுவோமா என்னன்னு தெரியாது, அந்த லெவலுக்கு இருக்கிறோம். இருந்தாலும் இந்த அதிகாரங்கிறது மாறிக்கிட்டு தான் இருக்கணும். சில டைமில் ஆண்கிட்ட இருக்கும், சில டைமில் பெண்கிட்ட இருக்கும். ஆனால் முழுவதுமாக எங்கிட்ட தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு தப்பான கண்ணோட்டம் தான் இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ பார்த்தோன்னா, இப்போ சமூகத்திலே பார்த்தோன்னா ஒரு பெண்ணை வந்து ஒரு சப்ஜெக்டாக கூட பார்க்குறது கிடையாது, ஒரு அடிமை மாதிரி தான் சில இடத்துலலாம் நடத்துகிறாங்க. ஏன்னா இப்போ ஒரு 3 தலைமுறைக்கு முன்னாடி உங்கள் தலைமுறையிலாம் உள்ளவங்களாம் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அவங்க எந்த லெவலுக்கு பெண்ணுக்கு முன்னுரிமை கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது இப்போ கொஞ்சம் மாற்றம் வந்திருக்க தானே செய்யுது. அது சரிதான், நீங்கள் சொல்கிற விஷயங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும்போது, பெண்ணை சொல்லும்போது விவசாய பண்ணங்கிறான், வயல்வெளி விவசாய பண்ணங்கிறான். அவங்க விவசாய பண்ண வெளியில் போகாது, அதை நீங்கள் தான் பயன்படுத்தி அதில் பண்படுத்தி அதை விவசாயம் ஆழமாக உழுது உங்களுடைய எப்படி அந்த விவசாய விளைபொருட்களை நீங்கள் எப்படி உண்டாக்குவீங்களோ அப்படி உங்களுடைய சந்ததிகளை உருவாக்கி கொள்ளுங்கிறான். அப்போ இந்த இடத்துல அந்த விவசாய பண்ணைக்கு நீங்கள் அதுக்கு போடக்கூடிய விதையில் இருந்து அதுக்கு செலவழிக்கக்கூடிய உரங்கள் மற்ற விஷயங்கள் நீங்கள் வெளியில் சம்பாதிச்சு கொண்டு வந்து வயலில் கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் வயலில் அதை விளைவிச்சு எடுக்க முடியும். அப்போ வயலே நீனே சம்பாதிச்சு நீனே போட்டுக்கன்னு செய்யாது, அசையாத கொள்ளாத வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டிய விஷயத்தை தான் அல்லாஹ் அதை ஓமானமாக சொல்லும்போது விவசாயம் பண்ணனுங்கிறான். அப்போ அப்போ அவங்களுக்கு ஒரு வேலையும் இல்லையா, வீட்டில் இருந்து குழந்தை பெறுறது மட்டும்தானா, தேனீக்கள் மாதிரி ராணி தேனி மாதிரி வீட்டு குடும்பத்துக்குள்ளே கூட்டுக்குள்ளேயே தான் இருக்குமானா இல்லை. அவங்க சொல்கிறான், அவன் சம்பாதிச்சு கொண்டு வரக்கூடிய விஷயங்களில் அந்த பொருளாதாரத்தை நீ சேமித்து நீ பரிபக்கப்படுத்தி அவங்களுக்கு அந்த குடும்பத்தை ரன் பண்ணுற அளவுக்கு நீ தான் செய்யணும். அவனுடைய சொத்துக்களை நீ பாதுகாக்கணும். அந்த பெண்கிறது விஷயத்தை மனைவியாக இருக்கிறவ அவனோட சொத்துக்களை நீ பாதுகாக்கணும். அவனுடைய குழந்தைகள் நல்ல முறையில் நல்ல சொல்லி வளர்த்துக்கணும். நிறைய விஷயங்கள் அபிமானங்களும் சரி வழிமார்களும் சரி
தாய்ங்கிறதுங்க முதல் குருவாக இருக்கு அந்த குழந்தைக்கு இருக்கு. நான் என்ன கேட்குறேன்னா, இவ்வளோ கடமைகளை வந்து மனைவிமார்கள் செய்கிறாங்க, அது நான் வந்து நான் மறுக்கிறதுக்கு இல்லை. இப்போது இவங்க இப்படி செய்கிறனால கணவன்மார்களால் அங்கீகரிக்கப்படுறாங்களான்னு கேட்குறேன் இப்போ நடைமுறையில் வந்து. ஏன்னா அங்கீகரிக்கப்படணும், அது விஷயத்துக்கு முக்கியம். அங்கீகரிக்கப்படணும். அவங்களோட கொஞ்ச நேரம் பேசுகிறதே ரொம்ப கம்மி. ஏதோ வர்றாங்க இருக்கிறாங்க, அவங்க காலையில் வேலைக்கு போகிறான் அல்லது என்னுடைய கடைக்கு போகிறேன், ஆஃபீஸுக்கு போகிறேன்னு போயிடறாங்க. இரவு நேரங்களில் வராங்க, ரொம்ப நேரம் வந்து செல்ஃபோன்லேயும் அதுலேயும் அவங்க நேரத்தை கழிச்சுறாங்க. பக்கத்தில் மனைவி இருந்தால் அவங்களும் இப்போ வர அவங்களுக்கும் செல்ஃபோன் வாங்கி கொடுத்துறாங்க. அப்போ நீங்கள் எப்போ பேசுவீங்க, எப்போ மனசு விட்டு பேசுவீங்க? மன தாக்கங்கள் இருக்கும் குடும்பத்துலேயும் சரி. இவங்களுக்கு குடும்பத்தில் பெரிய விஷயங்கள் இருக்கும், அது சொல்ல முடியாமல் இருக்கும். சொல்லணும்னு நினைப்பாங்க, நீங்கள் வேறு ஒரு மூடில் உட்காந்து அந்த செல்ஃபோனை பார்த்துட்டு இருப்பீங்க. அதே மாதிரி அவங்க சொல்ல முடியாமல், அதே மாதிரி நீங்கள் சொல்லணும் வந்திருப்பீங்க. ஆஃபீஸில் உள்ள பிரச்சனைகள் எல்லாமே இருக்கும். அப்போ அவங்க ஒரு மூடில் இருப்பாங்க. முதல்ல 2 பேருமே கீழே ஆஃப் பண்ணி வச்சுட்டு 2 நிமிஷம் முதல்ல எல்லாத்தையும் குறைஞ்சி வச்சுட்டு அவங்கள்ட்ட ஏதாவது இருக்குதா, பேசுகிறோமா, கொஞ்சம் அன்பாக இதாக பேசும்போது அவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கும். முதல்ல நன்றி பாராட்டணும். எதுவாக இருந்தாலும் சரி, துவைச்சி போட்ட உடனே ரொம்ப 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 நன்றி அப்பா, தேங்க்ஸ் அப்பான்னு சொல்லணும். நம்ம துவைக்காமல் அவங்க வாஷிங் மிஷினில் துவைச்சி எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். அப்புறம் டிஃபன் பண்ணும்போது முதல்ல பாராட்டணும், அழகாக இருக்குன்னு சொல்லணும். என்ன இது அழகு, ரொம்ப அழகுங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லணும். அது ரொம்ப நல்லா இருக்குங்களான்னு நல்லா இருக்கா சொல்லணும். ஒன்றுமே சொல்ல கிடையாது. சாப்பிட்ற சிலது எரிச்சப்பட்டு என்ன நீ பண்ணியிருக்க, உப்பாக இருக்குது அப்படிங்கிற குறை. இது வந்து அவங்க எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்காங்க. உப்பாக தயாரிக்கப்பட்ட உணவாக இருந்தாலும் அதுக்காக அவங்க எடுத்துக்கூட சிரமங்கள் எதெல்லாமோ. கையில் குழந்தைய வச்சுருப்பாங்க, அந்த குழந்தைக்கு பாலை கொடுக்க வேண்டியிருக்கும். அதெல்லாம் ஓப்பனுக்கு நம்மளுடைய வயிற்றுக்கும் சாப்பாடு உணவை ரெடி பண்ணி உனக்கு ஆஃபீஸுக்கு கொண்டு போகிறதுக்கோ, உனக்கு கடைக்கு கொண்டு போகிறதுக்கோ ஒரு டிஃபனை ரெடி பண்ணுறாங்க. அதுதான் அவங்களுடைய தியாக மனப்பான்மை. அதை பார்க்கணும். அதுக்கு முதல்ல தேங்க்ஸ் சொல்லணும், அவங்கள பாராட்டணும். அவங்களோட சின்ன சின்ன குறைகள் அந்த உணவில் இருந்தால் கூட ரொம்ப நல்லா இருக்குது, பரவாயில்லன்றணும். இப்படி இந்த மாதிரி உள்ள விஷயங்களில் இப்படி இருக்கும்போது தான் அந்த குடும்பத்தினுடைய பற்றும் பாசமும் இருக்கும். இதில் எதுவுமே செய்ய மாட்டேன், அவனுக்கு தேங்க்ஸ் சொல்ல மாட்டேன், அல்லது அவங்கள பாராட்ட மாட்டேன், அவங்களுக்குள்ள விஷயத்தை வந்து கண்டுக்க மாட்டேன். எனக்குள்ள விஷயம், எனக்கு ஒரி இருக்குது, பயங்கர ஒரி இருக்குது. இந்த ஒரி எங்கே இருக்க போகிறேன், அது என்ன செய்வேன்? ஒரியை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்கள் மனைவிகளுக்கு தான் உங்களை அமைதி கொடுத்துருக்காங்க. உங்களை அமைதி எங்கே வச்சுருக்காங்கன்னா, உங்களுடைய அமைதி அவங்களிடத்து தான் இருக்குது. என்ன தான் இருந்தாலும் மனைவிக்குன்னு ஒரு அந்தஸ்து இருக்குது. அவங்க கூட நீ கொஞ்ச நேரம் உட்காந்து பேசும்போது, மனம் விட்டு பேசும்போது உங்களுடைய எல்லா விஷயங்களும் குறையும். நீங்கள் சொன்னது சரியான விஷயம். ஏன்னா இப்போ வந்து அன்பு காட்டுறது கிடையாது, ஒரு சில விஷயங்களுக்கு பாராட்டு கிடையாது, அவங்களுக்கான அங்கீகாரமும் கிடைக்கிறது கிடையாதுல்ல. அது அவங்களுக்குள்ள ஒரு விரக்தி ஏற்படுத்துதுல்ல. கடைசியாக அவங்க வந்து மௌனத்தை ஒரு ஆயுதம் எடுத்துடுறாங்க. கணவன் மனைவிக்குள்ளே ஒரு மௌனம் எங்கே வந்துடுதோ அப்போ தான் ஒரு பெரிய பிரச்சனையே உண்டாகுது. ஏன்னா ஒரு மௌனங்கிற பெரிய தண்டனையை விட கொடூரமான தண்டனை கிடையாது. இவங்க அவங்கள்ட்ட பேசாமல் இருக்கிறது, அவங்க இவங்கள்ட்ட பேசாமல் இருக்கிறது. ஏன்னா காலங்காலமாக 2 பேரும் அனுசரித்து போகிறதுக்கும் ஒரு சில விஷயங்களை விட்டு கொடுத்து போகிறதுக்கும் தான் இது பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த ஆண்களோட பார்வையில் எப்படின்னா, எனக்காக தான் நீ எல்லாமே பண்ணணும், உனக்கான விஷயங்களை நான் அங்கீகரிக்கவே மாட்டேங்கிற மாதிரி இருக்கும். இடையில ஒரு நாகலட்சுமி சண்முகம் சொல்லும்போது கூட சொன்னாங்க, எப்போ பார்த்தாலும் ஒரு கணவர் வந்து தன்னோட மனைவியை வந்து குத்தம் சொல்லிக்கிட்டே இருப்பார், நீ என்ன இது பண்ணுறேன்னு சொல்லியிருப்பார். அப்போது ஒரு நாள் வந்து வேலை செய்யாமல் இருப்பாங்க வீட்டில், குழந்தைகள் பண்ண அட்டகாசம் வீட்டில் அலங்கோலமாக கிடக்கும். அப்போ தான் தெரியும் இந்த மனைவி என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்ட்டு. வீடு ஒரு மோசமான நிலையில் இருக்கும்போது தான் தெரியும் இத்தனை நாளாக எவ்வளோ தூரம் அந்த வீட்டுக்காக செஞ்சுருக்காங்க, வேலை செஞ்சுருக்காங்க, அந்த வீட்டை கட்டமைச்சிருக்காங்கங்கிறது எல்லாமே தெரியும். இன்றைக்கி சில பெண்கள் வேலைக்கும் போக ஆரம்பிச்சிட்டாங்க, ஏன்னா இப்போ உள்ள சூழல் அப்படி இருக்கிறதுனால. ஆனால் முன்னாடி காலத்தில் அந்த அங்கீகாரம் கிடைக்கிறது கிடையாதுல்ல. அந்த ராஜமுருகன் வந்து அவங்க மாமாவை பற்றி சொல்லியிருப்பாப்புல. அவன் மாமா வந்து அவங்க அத்தைக்கிட்ட அவ்வளோ கொடூரமாக நடந்துக்கிடுவாராம். அவ்வளோ மானங்கிட்ட கற்றுனாலுமே அங்கே அவங்க வந்து முத்தத்தில் உட்காந்து மீனை ஆஞ்சிட்டு இருப்பாங்களாம். ஒரு நாள் மாமா இறந்து போயிட்டார். இறந்து போனதுக்கப்புறம் மாமாவோட சேரில் இவங்க வந்து உட்கார்றாங்க. உட்காந்துட்டு அந்த ஊரில் வந்து கிணறு வெட்டுறதுக்கான மொத்த பணத்தை அவங்க தான் எடுக்கிறாங்க. பஞ்சாயத்துலேருந்து கலெக்டர் ஆஃபீஸ் வரைக்கும் போகிறாங்க. அவங்கள்ட்ட இப்படி ஒரு திறமை இருக்கிறதே அவன் மாமா இறந்ததுக்கப்புறம் தான் தெரியுமா. ஆனால் அதில் ஒரு கதை அது முடிக்கும்போது சொல்லியிருப்பார், அத்தையை புரிஞ்சுக்கிட முடியாது இறந்து போன மாமாவால் அப்படின்ட்டு. ஏன்னா அத்தைக்கு அவ்வளோ திறமைகள் இருக்கும், அவ்வளோ செல்வாக்கு இருக்கும். ஆனால் அவங்கள அவ்வளோ தூரம் கட்டுப்படுத்தி வச்சுக்கிற மாதிரி அந்த கதையில் காட்டப்பட்டிருக்கும்.
இது நிறைய இடத்துல நான் பார்க்குறது உண்டு. நீங்கள் சொல்கிற சரிதான். இப்போ ஒரு குழந்த ஒரு குடும்பம் அண்ணங்க ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி இருக்கிறாங்க, குழந்தையெல்லாம் வளர்ந்துட்டுருக்கு. ஏதாவது குழந்தை சின்ன தவறு பண்ண உடனே அல்லது அந்த தெருவில் உள்ளவங்கள யாரோ கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, பையன் இந்த மாதிரி பண்ணுறான் அது மாதிரிலாம் பண்ணுறான்னு சொன்ன உடனே கணவன் எஸ்கேப் ஆகும். எப்படி உன் பிள்ளை என்ன எத்தனத்தை வளர்த்துருக்காம. அப்போ அதான் கேட்குறேன். இப்போது ஒரு பையன் தப்பு செஞ்சுட்டா ஓம் பிள்ளையோட ஆயிடுது. அதே அவன் ஒரு நல்ல விஷயம் செஞ்சு பாராட்ட வைக்கிட்டு தான் ஏன் பையன் ஆயிடுது. இந்த விஷயத்தை இந்த பாராபட்சம் இருக்கக்கூடாதுல்ல. நம்ம ஒரு குழந்தை பெற்றோம், 2 குழந்தை மாதிரி பண்ணிட்டேன்னா சரிங்க நான் பண்ணுறேன்னு கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் பாசிட்டிவானதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிறீங்க, நெகட்டிவானதெல்லாம் உங்கள் ஒய்ஃப்கிட்டையோ மனைவிட்டே கொடுக்கறதுனால நீங்கள் தப்பிக்க பார்க்குறீங்க. இது இல்லை, அதை பொறுப்போடு 2 பேருமே எடுத்துக்கணும். அதில் நீங்கள் அதிகமாக எடுத்துக்க வேண்டிய விஷயம் நீங்கள் தான். ஏன்னா நீங்கள் தான் அறிவுரை சொல்லணும். அவங்க அன்பை காட்டுவாங்க. ஆனால் அறிவு காட்டுறது யாருன்னா ஒரு புருஷன் தான் பிள்ளைகளுக்கு காட்ட முடியும். ஒரு தாப்பு நம்ம எங்கே யார்கிட்ட அறிவை பெறுறோன்னா தாப்புலேருந்து அறிவை பெற்றுக்கிறோம். ஸோ தாயிட்டேருந்து அன்பை பெற்றுக்கிறோம். அது பெரிய விஷயம். அதனால் ஒரு விஷயத்தில் அவன் இந்த மாதிரி பண்ணிட்டான்னா அதை மனமுகந்து நீங்கள் எடுத்து தான் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி அவங்களுக்கு வாழ்ந்து காட்டணும். இதுதான் விஷயம். நான் பிரியன்னு சொல்லும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் மக்கா வெற்றி பெற்றது. ரொம்ப காலத்துக்கு பிறகு மக்கா வெற்றி, இவங்க மக்கா விட்டு வெளியேறி மதினாவில் போயிட்டாங்க. மதினாவில் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் மதினாவில் 14 வருஷம் கிடச்சதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி மக்கா வெற்றி ஆகிட்டு. மக்கா வெற்றிக்கு அப்புறம் எல்லோரும் அவங்க பழைய இடத்துக்கு மக்காவுக்கு வராங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அவங்க வீட்டுக்கு தானே போகணும். அவங்க எங்கே போவாங்க? அப்போ எல்லா சஹாபாக்களும் கேட்குறாங்க, யாரை சொல்ல எங்கள் வீட்டுக்கு நீ வந்துடுங்க, எங்கள் வீட்டுக்கு வந்துருங்கிறாங்க. ஆனால் அவங்க சொன்ன விஷயம், என்னுடைய மனைவி கதிஜாவுடைய கஃபர் பக்கத்தில் ஒரு டென்ட் அடிங்க, அங்கே தான் நான் இருக்க போகிறேன். அப்போ எந்த அளவுக்கு 14 வருஷம் பிரிஞ்சவளுடைய பாசம், அவங்களோட மேலே உள்ள பிரியம், இது அவங்க சொல்லும்போது சொல்லலாம், என்னுடைய மனைவி கதிஜாவுக்கு நான் எந்த வகையில் ஈடு கொடுக்கவே, அவங்க பண்ணதுக்கு நான் ஈடு செய்யவே இல்லை. அப்போ எவ்வளோ பெரிய இது. ஒரு கணவன் மனைவியில் ஒரு படிக்க வேண்டிய விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வாழ்க்கை வரலாறு கதாநாயகத்துடைய பாட்டு இருக்குது. இதை படித்தா போகிறோம். ஒரு மனைவி படிச்சிட்டாங்கன்னா நிச்சயமாக சொல்கிறேன், அவங்க தன்னை விட்டு கொடுக்கறது மட்டும் இல்லை, எதுனாலும் செய்வாங்க. அவங்கள்ட்ட இருந்து அவங்க சம்பாதிக்கலை, சும்மா சாதாரணமாக வேலைக்கு வந்தவங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஜாநாயகத்தினுடைய பிராட்டி பெரிய லட்சாதிபதி. அவங்கள்ட்ட வேலைக்கு வந்தவங்க அவங்க பரிகாரம் வேலை பண்ணி அதில் சம்பாதிச்சு பெரிய ஆனாங்க. அவங்களே நிக்கா செய்கிறாங்க. அப்போ அதுக்கப்புறம் அவங்களுடைய சொத்துக்களை எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்காத்து மூலம் கொடுத்து ஏழைகளுக்கு கொடுக்குறாங்க. அப்போ அதெல்லாம் இழக்கிறாங்க, அதையும் மனமுகந்து கொடுக்குறாங்க. இப்படி ஒரு பெண் இப்போ இந்த காலத்தில் பணக்கார பெண் ஒரு இப்போ ஏழை மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணி அவனுக்கு எல்லாத்தையுமே தார வைப்பாங்கன்னா கஷ்டம். நீ சம்பாதிச்சு நீ கொடுப்பாங்க. ஆனால் அப்படி இல்லை, அதெல்லாம் கொடுக்குறாங்க. கொடுத்ததுக்கப்புறம் சொல்கிறாங்க, அவங்க போய் ஆன்மீகத்தினுடைய உச்சத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிரா கோயில் மேலே இருக்கும்போது கூட இவங்க சுமந்துருக்காங்க சாப்பாடை. அந்த வேலைக்கு கொண்டு போகணும், ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் மேலே போக முடியும். அந்த இதை சாப்பாடெல்லாம் கலெக்ட் பண்ணி 2 நாளைக்கு சாப்பிட்ற மாதிரி வச்சு மேலே கொண்டு போயிருக்காங்க. எவ்வளோ சிரமத்துக்கு இல்லைன்னா போயிருக்கேன், ஹிரா குகைக்கு மேலே போயிருக்கேன். நடக்கும்போது எவ்வளோ சிரமமாக இருக்குது. அப்போ பார்க்கும்போது என் ஒய்ஃப்லாம் சொன்னாங்க, கண்டிப்பாக வந்துரு, ஏன்னா கஜானாயம் நடந்தாலும் இருக்காங்க. சிரமமாக இருந்தாலும் நடந்தோம். ஏன்னா அந்த ஒரு கணவனுக்காக செய்த தியாகம் இருக்குது. அது மனைவிமார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமாரில் 11 மனைவிமார்களையும் கஜானாயத்தை இடத்தை யாரால் நிரப்ப முடியாது. அதனால தான் சொல்கிறது, அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறு ஒரு பாட், கஜானாயத்துடைய பாட்டை எந்த ஒரு மனைவி படித்தாலும் தன்னுடைய அறியாமலே தன்னுடைய கணவனுக்கு தியாகம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுதான் முக்கியம். இதுதான் கணவன் மனைவிக்கு உறவுக்குள்ள விஷயம். ஆனால் இன்றைக்கும் மனைவிமார்கள் கணவன்மார்களுக்கு நிறைய தியாகங்கள் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அதை சொல்லி காட்ட மாட்டிருக்கோம், அதை கவனிக்க மாட்டிருக்கோம். அதனால தான் அவங்களுக்குள்ள ரொம்ப மன வருத்தம் வருது, பிரச்சனை வருது. ஏன்னா நபிகள் நாயகமே என்ன சொல்லியிருக்காரு, மனைவிக்கு நோயினை தந்தவனுடைய பிரார்த்தனையும் நல்காரியங்களும் ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னு ஒரு ஹதீதே இருக்குது. ஆனால் நம்ம இவ்வளோ விஷயத்தையும் படிக்கிறோம், ஆனால் நடைமுறையில் செயல்படுத்துகிறோமான்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் ஒரு கேள்விக்குறி மாதிரி வருது. ஏன்னா இந்த விஷயத்தில் மனைவிமார் விஷயத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தில் அவங்கள கொண்டு விட சொல்கிறாங்க. 2 மனைவி, சாரா அம்மாவுக்கும் ஆஜராவும் இருக்கிறாங்க. ஆஜராவை கொண்டு காஃபானுடைய இடத்துல, இப்போ அந்த காலத்தில் காஃபா கிடையாது, பாரா இல்லை, அதோடைய பள்ளத்தாக்கு பெரிய பாலைவனத்தில் 2 மலைகளுக்கு இடையில் உள்ள ஒரு பெரிய பள்ளத்தாக்கில் கொண்டு விடுறாங்க.
எத்தனை நாள் இருக்கிறாங்க, இந்த 2 நாள் இருப்பாங்க, 3 நாள் இருந்திருக்காங்க. ஒரு நாள் இரவு போல், இரவு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அதிகாலை பொழுதில் எழுந்து வெளியே போகிறாங்க. இவங்க தூங்கிட்டு இருக்கும்போது முழிச்சு பார்க்குறாங்க, கணவர் போயிட்டுருக்குறாரு கையில் கை குழந்தையோட. உணவுலாம் வைக்கல, ஒன்றும் இல்லை, உணவு அவங்களுக்கு இல்லை. அவங்க கிளம்பி போகிறாங்க. போகும்போது என்னங்க போய்கிட்டே இருக்கீங்க, நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு கேட்கல, போய்கிட்டே இருக்கீங்களே என்ன விஷயங்கிறாங்க. அமைதியாக நிற்கிறாங்க. ரப்பு இப்படி உங்களை போக சொன்னானான்னு கேட்குறாங்க. அவங்க ஆமாங்கிறாங்க. சரி நீங்கள் போயிட்டு வாங்க, அந்த ரப்பு எங்களை காப்பாற்றிடுவாங்க. எந்த ரப்பு உங்களை போக சொன்னானோ அந்த ரப்பு எங்களெல்லாம் என்னையும் குழந்தையும் காத்தல் செய்வாங்க. அதே மாதிரி அவங்களை காத்தல் செய்கிறான். அப்போ இந்த மனப்பான்மை, இந்த தியாகம் இருக்க நபிமார்களில் இந்த தியாகம், தன்னுடைய அன்னை ஹாஜராவுடைய தியாகத்தை எதாலையும் சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் தன்னந்தனியாக காட்டுக்குள்ளே இருந்து, அந்த பாலைவனத்தில் இருந்து உட்காந்துருந்து அவங்க தம்சம் தண்ணி அல்லாஹ் கொடுக்க வச்சு, அதுக்கப்புறம் கூட்டத்தாரை வர வச்சு, அப்புறம் ஒரு நகரத்தை உருவாக்கி இன்றைக்கி அந்த ஜம்சம் தண்ணி இருக்குன்னா அது உண்மையிலேயே அந்த ஆஜராமுடைய மிகப்பெரிய அந்த அவங்களுடைய என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அதுக்காகத்தான் அல்லாஹ் கொடுத்துருக்கான். அவங்க அதுக்கு வழி உலகம் வந்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கால் பாதத்துலேருந்து வந்து அதே மாதிரி யாருக்காக தியாகம் பண்ணாங்க? கணவருக்காக. அதான் கணவருக்காக ஒரு மனைவி தியாகம் பண்ணுறாங்க. இப்போ கதிஜாவை எடுத்துக்கிட்டாலும் அவர் கல்யாணம் ஒரு குறிப்பிட்ட வயசில் தான் அவனுக்கு கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் மற்றவங்க தம்பி தியாகம் பண்ணுறதுக்கோ, அப்பா தியாகம் பண்ணுறதுக்கோ, அம்மா தியாகம் பண்ணுறதுக்கோ அவங்களாம் கூட பயணித்தவங்க பண்ணலாம். ஆனால் இடையில வந்தவங்க இவ்வளோ தூரம் சப்போர்ட்டாக இருக்கிறது, நம்பிக்கையாக இருக்கிறது, தியாகம் பண்ணுறது, நமக்காக எதுனாலும் செய்கிறதுன்னு இருக்குல்ல, அது அப்படி இருக்கும்போது அவங்களுக்கான மரியாதை அந்த சமூகத்தில் வழங்கப்படுதாங்கிறது தான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா இது இப்போ மட்டும் இல்லை, காலங்காலமாக வந்து நடந்துகிட்ருக்கு. ஏன்னா நான் முத்துக்குமார் கூட ஒரு கவிதை எழுதியிருப்பார், அது ரொம்ப பிரபலமாச்சு. சிறந்த 25 கவிதையில் அது ஒரு கவிதையாக வந்து பேசப்பட்டுச்சு. அதை வந்து சுஜாதா தான் செலக்ட் பண்ணியிருப்பார். தூர்னு கவிதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க வீட்டில் வருஷம் தூர் வாருவாங்களாம். அப்போ பழைய கரண்டி, இந்த பழைய வேலைக்காரி திருநதாக சொல்லப்பட்ட வெள்ளி டம்ளரு எல்லாமே அந்த கிணத்துக்குள்ளே கிடக்குமா. அப்போது அம்மா பார்த்து எடுன்னு சொல்லுவாங்களாம். அப்பா உள்ளே போய் அப்படியே மன்னர் மாதிரி வெளியே எடுத்துகிட்டு வருவாராம். கடைசி அந்த கவிதையை முடிக்கும்போது கடைசி வரைக்கும் அம்மாவோட மனசில் என்ன இருக்குன்னு தூர் வராமல் விட்டார் அப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த கவிதை இருக்கும். ஏன்னா ஒரு பெண்ணோட மனசில் என்ன இருந்துச்சு, என்ன கஷ்டம் இருந்துச்சு, என்ன நல்லது இருந்துச்சுங்கிறது வந்து கடைசி வரைக்கும் நம்ம பார்க்காமே இருக்கிறோம், அவங்கள புரிஞ்சுக்கிடாமே இருக்கிறோம். அவங்களுக்கான ஒரு நீதியை கரெக்டாக வழங்குறோமாங்கிறதுல ஒரு சந்தேகத்தோடே இருக்கிறோம். ஏன்னா நம்ம வந்து சட்டத்திட்டங்கள்லாம் இருக்குது, ஆனால் அது எழுத்து வடிவில் இருக்கிறத செயல் நடைமுறையில் பண்ணால் தானே சரியாக இருக்கும். இப்போது நான் பேசலாம், ஆனால் நான் என் மனைவிட்ட எப்படி நடந்துக்கிறேன், என் மனைவி பேசலாம், என் மனைவி எங்கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்க, கண்ணியமாக நடந்துக்கிறாங்களா, மரியாதையாக நடந்துக்கிறாங்களா, அதெல்லாம் நம்ம ஆராய வேண்டியது இருக்கலாம். நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்களா சுய சோதனை பண்ணணுன்ட்டு, நம்ம சுய சோதனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா ஏதோ ஒரு கம்பெனியில் நம்ம வேலை பார்ப்போம், அடிமையாக இருப்போம், அவன் திட்டுறதெல்லாம் வாங்கிட்டு இருப்போம். ஆனால் அந்த கோபத்தெலாம் வந்து நம்ம மனைவிட்ட காட்டுவோம், அவங்களும் அதை அனுசரித்து போயிட்டுருப்பாங்க. அப்போது நம்ம வீரத்தை எங்கேயோ காட்டாமல் வேறு எங்கேயோ மடமாட்டிகிட்டு இருப்போம். இப்படிலாம் சில இடத்துல நடக்க தானே செய்யுது. வெளியில் நம்ம வந்து நல்லவங்களாக காட்டுறது வந்து பெரிய விஷயம் கிடையாது. அவங்க நம்மளை 1 மணி நேரம் பேசி பழகிட்டாலே போதும், நம்ம யாருங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆனால் நம்ம அப்படி ஓடிக்கிட்டே இருப்போம். ஆனால் மனைவிமார்களுக்கு தான் நம்மளோட உண்மையான முகம் என்ன ஏதுன்னு தெரியும். அப்படி இருக்கும்போது அவங்கள்ட்ட தான் நம்ம சரியாக நடந்துக்கணும். அது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். இந்த விஷயத்தில் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சின்ன குடும்பம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அவங்களுக்கு ஒரு மனைவி ஹாஜரா, அவங்களுடைய புள்ள இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இந்த குடும்பத்தார் செஞ்ச ஒரு நற்காரியம், அல்லாஹ்வுக்காக காஃபாவை கட்டின விஷயம்லாம் அப்புறம் நல் காரியம், அந்த காஃபாவை கட்டப்பட்ட பிறகு அதை செய்ய வேண்டிய அமல்களை பார்க்கும்போது தகப்பன் செய்த தியாகம், மகன் செய்த தியாகம், அவங்க மனைவி செய்த தியாகம், அவங்க தொங்கலோட்டம் ஓடுனாங்க பிள்ளைக்கு தண்ணி தாகத்திற்காக தண்ணி கிடைக்காதான் ஓடினது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ஜி பயணிகளுக்கு அது ஒரு வணக்கமாக்கிட்டான். ஒரு குடும்பம் செய்த, ஒரு சாதாரண சின்ன குடும்பம் செய்த, அது பாலைவனத்தில் எங்கேயோ ஒரு மூளை ஓரத்தில் அந்த தியாகத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் பதிவு செஞ்சு அதையே நடைமுறைப்படுத்தினான். ஒரு குடும்பம் இருக்குனாலும் நான் இருக்கேன், என் மனைவி இருக்கேன், மக்கள் இருக்காங்கன்னா, அட்லீஸ்ட்டு என்னுடைய பின்னால் உள்ள சந்ததிக்கு
அது ஒரு படிப்பினை கொடுக்குறதா, நல்ல விஷயங்களை எடுத்துக்கொள்ளக்கூடியதாக வாழணும். இதுதான் முக்கிய விஷயம். இல்லைன்னு நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம், ஹஜ்ஜில் இருந்து இங்கே எதுவும் ஹஜ்ஜுக்கு போகிறோம், எல்லா ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தோம், எல்லாமே பரிசுத்த பாலகனாக வெளியே வந்துட்டோம். அதெல்லாம் இருக்கட்டும். அது என்ன சொல்லப்பட்டிருக்கு ஹஜ்ஜில்? உன் குடும்பத்துக்கு, உன் மனைவிக்கு, உன்னுடைய பிள்ளைக்கு நீ நல்ல கணவனாக இருந்திருக்கியா, நல்ல மகனாக, நல்ல தாப்பனாக இருந்திருக்கியா? அதே மாதிரி மனைவிட்ட கேட்கணும், உன் கணவருக்கு, உன் பிள்ளைக்கு நல்ல தாயாக இருந்திருக்கியா? ஒரு மகன்கிட்ட கேட்க வேண்டிய விஷயம், நீ ஒரு உன்னுடைய தாப்பனாருக்கு நல்ல மகனாக இருந்திருக்கியா, உன்னோட தாய்க்கு நல்ல மகனாக இருந்திருக்கியா விஷயத்தை தான், இதைத்தான் கற்றுக்க போகிறோம். அப்போ ஒரு குடும்ப சமூக ரீதியான விஷயங்களில் அதை படிக்கிறதுக்கு தான், அதை தெரிஞ்சுக்க தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 5வது கடமை அங்கே வச்சான். எல்லாம் சொல்ல வயசான காலத்தில் அச்சுக்கணும் இல்லை, எங்களே பெறணும். அதில் போகக்கூடிய ஒவ்வொரு விஷயங்கள்லேயும் ஹஜ்ஜினுடைய காரியங்கள், ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நம்ம வாழ்வியல் முறை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அது அடங்கியிருக்குன்னு தெரியணும். அப்போ கணவனுக்கு ராத்திரியாவோ அதிகாலை பொழுதில் விட்டுட்டு போகும்போது மனைவி சமாளிக்கிற விஷயத்தில், இன்றைக்கி வெளிநாட்டுக்கு போகிற கணவனை மனைவி வீட்டில் உட்காந்து சமாளிக்கிற விஷயத்த அதை யோசனை பண்ணி பார்க்கணும், கம்பேர் பண்ணி பார்க்கணும். அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போனாங்கல்ல, அது எப்படி அவங்க சமாளித்தாங்க? எங்கேயோ ஜம்சம் தண்ணி வந்ததில்லை, அது மாதிரி நமக்கு கிடைக்குங்கிறத அந்த உரம் அதை எடுத்துக்கணுங்கிறாங்க. அதே நேரத்தில் மனைவி வெளியே போகும்போது மனைவி படக்கூடிய கஷ்டங்களையே பார்க்கும்போது, கணவன் கண்ணு முன்னாலே பார்க்கும்போது அங்கேருந்து வராங்க, அந்த இதை கெட்ட போகிறேன்னு வராங்க, பார்க்குறாங்க, ஆச்சரியம். தன்னுடைய சுற்றி ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தியிருக்காங்க, அந்த கூட்டத்தை அரவணைச்சு கொண்டு போயிருக்காங்க. அப்போ எவ்வளோ பெரிய அவங்க அன்னை ஹாஜரா எவ்வளோ இது பண்ணியிருப்பாங்க, அந்த கூட்டத்தை, சமுதாயத்தை உருவாக்கியிருக்காங்க. அது மாதிரி தன் மகனார் தன்னுடைய அந்த காஃபா கட்டுற விஷயங்கள் எல்லாத்தையும் படிப்பினை, ஒரு குடும்பத்தினுடைய படிப்பினை கற்றுக்கத்தான் நம்ம ஹஜ்ஜி செய்கிறோமே தவிர, ஹஜ்ஜிங்கிறது நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைய பாக்கியத்தை அதில் கொடுக்கலாம். ஆனால் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், ஒரு குடும்பம் அதை உலக ஃபுல்லாக காட்டுறான் அல்லாஹ். இதில் பேசிக்காக இருக்கிறது என்னென்னா கணவன் மனைவி உறவு தான். கணவன் மனைவி உறவு, அதே மாதிரி ஒரு மகன் ஒரு மகளோ அந்த குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய ஒரு உறவு முறையை எப்படி காட்டணுங்கிற படம் பிடிக்கத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு ஹஜ்ஜியே வச்சுருக்கான். சொல்ல அதனால் நம்ம இங்கே என்ன சொல்ல வரோன்னா, கேமரா கொண்டு இங்கே என்ன சொல்ல வரோன்னா, இப்போது பெரும்பாலும் ஒரு ஆணுக்கு எந்த லெவலுக்கு ஒரு உரிமை இருக்கோ அதே மாதிரி பெண்ணுக்கு இருக்குது. கணவன் எந்த லெவலுக்கு உரிமை எடுத்துக்கிறானோ அதே மாதிரி பெண்ணும் உரிமை எடுத்துக்கணும். கணவனோட தியாகம் எந்த அளவுக்கு போற்றப்படுதோ அது மாதிரி பெண்ணோட தியாகமும் இங்கே போற்றப்படணும். அதை மட்டும் நம்ம இதிலிருந்து நம்ம செய்ய வரணும். ஏன்னா இதில் மறைக்கப்படுற விஷயம் பெண்ணோட விஷயங்களாகவே இருக்குது. பல விஷயங்கள் காலங்காலமாக அது மறைக்கப்படுற தியாகங்கள் மறைக்கப்படுறதா இருக்குது. அது செல்ல அது கணவன் கண்டிப்பாக அதை வெளிப்படுத்தி காட்டணும். அட்லீஸ்ட் நினச்சி பார்த்து அட்லீஸ்ட் சொல்லவா செய்யணும். கொஞ்சம் நேரம் மன விட்டுமாவது பேசணும், அதுதான் முக்கியம். அந்த நேரம் ஒதுக்குங்க, அவ்வளோதான். மனைவியோடு இருக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஒதுக்குங்க, உங்கள் பிள்ளையோடு இருக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஒதுக்குங்க. இந்த உலகம் இப்போ வர காலத்தில் ரொம்ப அதிகமாகிடுச்சு. இந்த இன்டர்நெட்டு அது இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் இதனுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. சொல்லப்போகிறா இருந்தால் நான் கூடமே எனக்கு கொஞ்சம் நேரத்தில் அப்படி இருக்கிறோனோங்கிற மாதிரி இருக்குது. நான் அடிக்கடி இப்போ மனைவியோட அடிக்கடி வீட்டில் இருக்கேன், வியாபாரம் எதுவுமே இல்லாமல் வீட்டில் இருக்கேன். அப்போ தான் தெரியுது நான் எவ்வளோ பாகத்தை, எவ்வளோ விஷயத்தை, எவ்வளோ பாட்டை நான் என் குடும்பத்தில் செய்யாமல் இருந்திருக்கேங்கிற உணர முடியுது. அதை முதல் எனக்கு நான் சொல்லிக்கணும். ஆனால் அதேமாதிரி என்ன மாதிரி நீங்கள் யாரும் இருந்துடாதீங்க. கண்டிப்பாக வீட்டோட, மனைவியோட, மக்களோட பேசுங்க. அட்லீஸ்ட் முதல்ல பேசுங்க. ஒரு சந்தோஷமாக 4 வார்த்தை பேசினா போதும், இந்த குடும்பம் ரொம்ப கலகலப்பாயிடும். இதுதான் விஷயம். பேசிக் எங்கே இருக்குன்னா அந்த அன்பு செலுத்துறது தான் இருக்குது. அந்த அன்பு நம்ம கொடுக்கக்கூடிய டயம், கொஞ்சம் நேரம் ஒதுக்கக்கூடிய நேரம் டயம், அதுக்கு தான் அந்த விடுதலைக்கு இது விடுமுறை கிடச்ச உடனே எல்லாம் படுத்து தூங்குறதுலே முக்கியத்துவம் பண்ணுறாங்க, நல்லா சாப்பிட்றது முக்கியத்துவம் கொடுக்காங்க. அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட பேசுறதுக்கு டைமே இல்லை, அவங்க சினிமாவோ அதுவோ போயிடறாங்க. இது இல்லை. அதனால் 2 பேரும் அவங்களுக்கு பேசிக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதையாக நடந்துக்கணும். அதுதான் அவங்களோட வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமானது. இதை தானே நீங்கள் சொல்ல வரீங்க? கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் அது மாதிரி செய்யுங்க. நாங்களும் செய்கிறோம். உங்களுக்கு சொல்கிறக்கூடிய இல்லை, எனக்கு நான் சொல்லிக்க வேண்டிய விஷயம், அவருக்கு அவசியம் விஷயங்கள். எனக்கு இதில் அனுபவம் கம்மி. ஏன்னா எனக்கு கல்யாணம் போய் ஒரு 8 வருஷம் தான் ஆகுது. ஏன்னா இந்த சப்ஜெக்டை பற்றி நான் முழுமையாக பேச முடியாது. இப்போ உங்களை மாதிரி ஒரு ஆளை வச்சுட்டு பேசினா தான் அது கரெக்டாக இருக்கும். என்னிடமும் சில நிறைய குறைகள் இருக்குது. இதை பார்க்கக்கூடிய என் குடும்பத்தார் கூட அவரே கூட இந்த மாதிரி சில நேரங்களில் இருந்திருக்காரு சொல்லலாம். இல்லை, அதனால் குறைகளும் சொல்கிறத விட நம்ம இந்த சமூகத்தில் ஓடிக்கிட்டே இருக்கோம். ஒரு தொழிலே பிடிச்சி ஓடிக்கிட்டே இருக்கிறதுல
அதனால முக்கியமான விஷயங்களை கவனிக்காம அதை விட்டாங்க. காம்பன்சேட் பண்ணுறது தான் கொஞ்சம் நேரம் உட்காந்து பேச சொல்கிறது. மனைவியில் கொஞ்ச நேரம் நீங்கள் பேசிட்டீங்க, அந்த அமைதி அவங்களுக்கு சாந்தமாயிடும். அது பெரிய சந்தோஷம் ஏற்படுத்திடும், ஈர்ப்பு அதிகமாகும். அதுதான் விஷயம், வேறு ஒன்றுமே இல்லை. நீங்கள் எவ்வளோ தான் சம்பாதிச்சு என்ன தான் நீங்கள் பண்ணுங்கிறது, எவ்வளோ தான் சொத்து சேர்த்து வச்சாலும் பணங்காசு தராத நிம்மதியை ஜஸ்ட் 4 வார்த்தை கொடுத்துரும். அதுதான் மிகப்பெரிய விஷயம். அதை நீங்கள் விளம்பரப்படுத்துங்க. அதே மாதிரி கணவன் வெளியிலிருந்து வரும்போது வந்த உடனே மனைவி பெரிய குற்றச்சாட்டாக சொல்லுவாங்க, அதுவும் சொல்லாமல் இருங்க. கொஞ்சம் நேரம் வந்து ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் மனைவி கணவனை பற்றியான குற்றச்சாட்டும் கணவன் மனைவி பற்றி வீட்டில் குற்றச்சாட்டும் உள்ள இல்லாமல் குற்றச்சாட்டு, வீட்டில் உள்ள அந்த பெரியவங்க செஞ்ச விஷயத்தெல்லாம் போய் அவங்க அப்படி பண்ணிட்டாங்க, அவங்க பாட்டை இப்படி பண்ணிட்டாங்கங்கிறது இந்த குற்றச்சாட்டை முதல்ல வைக்காமல், ஏன்னா வெளியில் என்ன ஒரியிலேருந்து வராங்கன்னு தெரியாது. ஸோ ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் அதை சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்லலாமான்னு பொண்ணுக்கு 10 தடவை யோசிப்பாதுங்க. அதை நீங்கள் அமைதிப்படுத்தி நீங்கள் ஜீரணிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. குடும்பத்தில் கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்க. இதுதான் விஷயம். அதை முதல்ல மனவிட்டு பேசுங்க. மனவிட்டு பேசும்போது நல்ல விஷயமாக பேசுங்க, குறையாக சொல்லி முடிக்காது. மனவிட்டு தானே பேசுனேன், குறை சொல்ல வேண்டாமான்னு அது இல்லை. அதை கொஞ்சம் ஃபில்டர் பண்ணிக்கோங்க. அது தேவைப்படும் போது லேசாக சொல்லுங்கள். இப்படி பண்ணுங்கள், நிச்சயமாக நல்ல வாழ்க்கை கிடைக்கும், நல்ல அமைதியான சூழல் கிடைக்கும். அவ்வளோதான் இன்ஷா அல்லாஹ். கண்டிப்பாக வேற ஒரு நல்ல காணொலியில் சந்திக்கிறோம். உங்களிடம் வந்து விடைபெறுகிறோம். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.